கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் சொல்லி அவருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து நாம் களி கூற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றிய தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ என்ற கவலையோடு கூட நாம் இருக்கலாம். ஆனால் என் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் களி கூர்ந்தீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம பாடின இந்த பாடல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பயப்படாதபடி நம்மை காத்துக் கொள்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென், ஆமென். அவர் வாக்களித்த தேவன், அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் ஒரு நாளும் அவர் மறவாமல் அதை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த உற்சாகத்தோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், சோர்ந்து போகாதே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வின்
தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ? வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்தவர், அவர் ஒரு நாளும் அவர் மாறிடாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றிய தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல அவர் தேவன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிற தேவனும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென், ஆமென். ஒருவேளை அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் தாமதித்து இருக்கலாம், ஆனால் என் தேவன் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றிய தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் ஒருவேளை கடந்து போயிருக்கலாம், பல ஆண்டுகள் கடந்து போயிருக்கலாம், ஒருவேளை நாட்கள் கடந்து போயிருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை ஆமென்றும் ஆமென் என்றும் அதை நிறைவேற்றிய தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறவாமல் நம்மை நினைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்றவர்களாய் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்தவர்களாய் அவரை அர்ப்பணிப்போடு கூட மறவாமல் நீர் நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்தவர்களாய் மறவாத அந்த ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி
மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவி சொன்னதை செய்து முடிப்பி நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர் சொன்னதை செய்து முடிப்பி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர் என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர் ஆமென். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர் மறவாமல் கரங்களை உயர்த்தி நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி மறவாமல் நினைக்கிறவர் மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே சொன்னதை செய்யும் சொன்னதை செய்து முடிப்பி நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர் சொன்னதை செய்து முடிப்பி அது முடித்து தீர்க்கப்பட்டவரை கைவிடாத தேவன். முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர் என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர் எத்தனை பேர் அதை சொல்றீங்க? என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாமல் உண்மையாய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவராய் சொல்லுவோமா? இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே நம்ம அர்ப்பணிப்போமா? மறவாமல் நினைத்த அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றியே தீர்வேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்னதை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கும் வரை எங்களை கைவிடாத எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆற்றி தேற்றின அந்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆபத்து நேரங்கள் நம்மை விடுவித்த அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது உள்ளம் கைகளை வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தாயின் கர்ப்பத்தில் எங்களை முன்குறித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அப்பா வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஓ, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இப்போது உம்முடைய சமூகத்திலப்பா யாரெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவரே, துக்கத்தோடு ஆண்டவரே, வேதனையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவனீர் ஆற்றி தேற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா பிரச்சனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை என் தேவனீர் மாற்றுவீராக. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வேலை ஸ்தலத்துள்ள பிரச்சனைகள் மாறுவதாக. குடும்பத்தில் காணப்படுகிற சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, அவருடைய படிப்பு காரியத்தை குறித்து கலக்கத்தோடு நிற்கிற பெற்றோர்களுடைய கண்ணீரை என் தேவன் மாற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. திருமணம் ஆகிய அநேக ஆண்டுகளாகியும் குழந்தைய பாக்கியத்துக்காய் காத்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை நீர் தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பிரசவத்திற்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுக பிரசவத்தை நீர் தருவீராக. ஹல்லேலூயா. ரீ பாலா ரீ கந்ததரிக போஷதரவலி கரமா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி என் தேவன் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை நீர் அனுப்புவீராக. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்தவர்களாய் பரவாமல் நினைத்தீர் ஐயா. மனதார நன்றி சொல்கிறேன். இரவும் பகலும் எங்களை நினைத்து எங்களை உங்களுடைய சமூகத்தில் சேர்த்துக் கொண்ட எங்கள் தகப்பனே ஒப்பு கொடுத்து பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லும் மனதார நன்றி சொல்வேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி. இரண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து நன்றி என்று சொல்லுவோம். கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீங்களப்பா. பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம்
இடமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் அப்பா எங்களுக்கு பலன் தந்தீங்களாண்டவர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கி நாங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தடைகளை எல்லாம் நீங்க தகர்த்தீர்ந்தீங்களா அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு நாளும் தள்ளாடாதபடி என் தேவன் எங்களை நிலைநிறுத்தினீங்களா அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் சோர்ந்து போன வேலைகள் எல்லாம் என் தேவன் எங்களை தூக்கி சுமந்து உம்முடைய வாக்கு தத்தங்களை தந்து எங்களை தேற்றினீங்கள் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அதை நாங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களையும் எங்களுடைய ஆராதனையுமே சுகந்த வாசனையாரை ஏற்றுக்கொள்வீராக. இதில் வரும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. யாருக்குமே நல்லவரா இல்லையா? கர்த்தர் நல்லவர். அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். விசேஷமாக நம்மளுடைய சபைக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வனாந்தரமான தேசத்திலே தேவன் கிருபையாய் நம்மளை நடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு போஷித்து வருகிறார். இந்த சபை மட்டும் இல்லைன்னா ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் சாட்சியாக சொல்ல முடியும். சபை தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். சபையை முன்னின்று நடத்துகிற போதகர்கள், அதேபோல் எல்டர்ஸ், ஒவ்வொருவரும் இந்த ஒவ்வொரு ஊழியங்களுக்காக எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து விசுவாச குடும்பங்களுக்காக அவுட்ரீச் மினிஸ்ட்ரி எல்லா மினிஸ்ட்ரியும் ஒப்பு கொடுத்து எல்லோரும் கூட சேர்ந்து ஜெபிப்போமா. சபையில் எல்லோரும் வாய்களை திறந்து இந்த நமக்கு தேவன் கிருபையாக கொடுத்த இந்த சபையை ஒப்பு கொடுத்து அப்படியா ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வனாந்தரமான தேசத்திலே ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல அப்பா நீருச்சான சபைக்காக உமக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா சபையை கொண்டு எங்களை போஷித்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா மட்டுமாய் கொடுத்த ஆண்டவரே அப்பா போதர்களுக்காக நன்றி, நல்ல எல்டர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையை கொண்டு அப்பா நீர் எங்களை போஷிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சபையில் நடைபெறுகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையும் நம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை ஆட்கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரே. அப்பா வருகிற புதிய ஆத்துமாக்கள் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள நீ கிருபை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
புதிய ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சபை ஆண்டவரே இன்னும் பல ஆயிரங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை நீர் தாமே வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவுட்ரீச் மினிஸ்ட்ரிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரை சந்திக்கப்படாத இடங்களிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிரேசல் மினிஸ்ட்ரி சிறு பிள்ளைகள் ஊழியங்கள் எல்லா ஊழியங்களையும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒரு புதிய சபையை நீர் கொடுக்க போறக்கா உமக்கு நன்றி அப்பா. எங்கள் போதருக்கு கொடுத்த ஆண்டவரே தரிசனத்தை அப்பா நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா விடுதலோடு ஆராதிக்க ஒரு சொந்தமான சபையை நீர் எங்களுக்கு கொடுத்து அப்பா விடுதலோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கா உமக்கு நன்றி செலுத்திறோம் ஆண்டவரே. இந்த சபை மூலமாக ஆண்டவரே இன்னும் பல ஆயிரங்கள் அப்பா ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி வறுமையாக கூப்பிடுகிறோம் இயேசுவின் பிதாவே. அடுத்தபடியாக கூட நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ராஜ்குமார் ஜெபிப்பாங்க. இந்திய தேசத்தை ஒப்பு கொடுத்து இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் எந்த விதமான ஆளுகை செய்கிறாங்கன்னு எல்லோருக்கும் அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் தேவன் ஆளுகிற தலைவர்களுக்கு ஜெபிக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரும்படியாக எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி ஜெபிப்போம். விசேஷமாக நம்மளுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஈவன் தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ நார்த் இந்தியாவில் நம்ம பார்க்க முடியாத சபைகளை பூட்டி கொண்டு ஆராதிக்கிற நிலைமைகள் இருக்கிறது. இந்த காரியங்களை ஒப்புக்கொடுத்து நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் மிஷினரி ஊழியங்களோட தேவைகள் தேவன் சந்திக்கும்படியாக அது மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் அந்த இந்துத்துவ கொள்கைகள் எத்தனையோ இருக்கிறது. எதிர்ப்புகள் மத்தியிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். இன்னும் அறிவிக்கப்படாத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்திய தேசத்தை ஒப்பு கொடுத்து அண்ணன் ஜெயிப்பாங்க. விசேஷமாக நடைபெற இருக்கிற எலெக்ஷன் காரியங்களில் தேவனுடைய கரம் இருக்க முடியாது. தேவன் நியமித்திருக்கிற நல்ல தலைவர்கள் வரும்படியாக இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து பிரதர் ஜெபிக்கும் போது எல்லோரும் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சும்மா இருக்கிறதுக்காக வரவில்லை. நம்மளுக்கு தேவன் கொடுத்த கிருபையான தேசத்துக்காக சொந்த தாய் தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் தாய் தேசத்துக்காக வருகிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரை பாராட்டின ஆண்டவர் நல்ல இரக்கத்துக்காக கிருபைக்காக அப்பா ஆண்டவரை வழி நடத்தலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டு தேசத்தை உமது பாதபடியில் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே. தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே தலைவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் கர்த்தாவே. தேசத்தை அப்பா ஞானமாய் ஆளக்கூடிய ஆண்டவரை கிருபைகளை ஆண்டவரை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எண்ணங்களில் இருந்தால் ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய இருதயங்களை அப்பா திசை திருப்புகிற தேவன் நீர் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நல்ல இருதயங்களை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் ஞானமாய் தேசத்தை ஆளக்கூடிய ஆண்டவரை கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே தீங்கு துணை போகாதப்பா. நல்ல அரசியல் சூழ்நிலைகள் அப்பா எங்கள் தேசத்தில் அப்பா உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேசத்தில் நடக்கிறப்பா எல்லாம் கர்த்தாவே ஆண்டவர் தீவிரவாத செயல்கள் அப்பா கர்த்தாவே ஆண்டு நடக்கிற அப்பா எல்லா காரியங்களும் அப்பா தேசத்தை விட்டு விலகி போகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஆண்டவரை உருவாக்குற அப்பா எல்லா தீவனைகளும் அப்பா மாறி போகும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டு எங்கள் தேசத்தில் சுவிசேஷம் அப்பா ஆண்டவரை பகிரங்கமா அறிவிக்கப்பட எல்லா தடைகளும் ஆண்டவரே ஆண்டு நஸ்னாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பா ஆண்டவரை அப்புறப்படுத்தி அப்பா எல்லா கட்டுகளும் மாறத்தக்கதாக அப்பா தேசத்தில் விடுதலையோடு உண்மை ஆராதிக்க உடைய நாமத்தை உயர்த்த ஆண்டு நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா சபைகளை ஆண்டவரை உமது பாதபடியில் ஒப்புடுங்க கர்த்தாவே. ஆண்டு சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் உண்டானது போல அப்பா ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக அப்பா ஆண்டவரே உமது பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. ஆண்டவரே இன்னும் சுவிசேஷம் செல்லாத இடங்கள் அப்பா அநேக இடங்கள் இருக்கிறது கர்த்தாவே. அந்த இடங்கள் கர்த்தாவே நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டு தடைப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் அப்பா மறுபடியும் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமா மிஷனரிகளை உமது சமூகத்தில் ஒப்புடுங்க கர்த்தாவே. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. நல்ல பாதுகாவலை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் இருக்கிற இடங்கள் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டு எங்கெல்லாம் அது சுவிசேஷத்தை அப்பா ஆண்டு சுவிசேஷத்தை நிமித்தம் கடந்து செல்லுகிறார்களப்பா. ஆண்டு அவர்கள் முன்பதாக சமூகம் செல்வதாகப்பா
ஆண்டவரே அவர்கள் மத்தியில் கத்தாவே ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் நீங்க அப்பா அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அப்பா ஆண்டவர் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்பா ஆண்டவர் உண்மை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தில் உள்ள விக்கிரகத்தின் கட்டுகள் அப்பா ஆண்டு தேசத்தை விட்டு நீர் விலக்கி போடும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் கல்லை மண்ணை கும்பிடுகிற ஜனங்கள் அப்பா ஆண்டவர் அதனால் ஒன்றும் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அப்பா ஜீவன் உள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருடைய மனக்கண்கள் ஆண்டவர் நீர் திறக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமான கத்தாவே எல்லா அப்பா மாநிலங்களிலும் தேவ கிருபை ஆண்டவரே முது இரக்கம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமா நடக்க இருக்கிற எலெக்ஷனை முது பாதபடியில் ஒப்புடுங்க கத்தாவே. ஆண்டு நல்ல தலைவர்களை அப்பா நீங்க தரும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டு நல்ல கத்தாவே அப்பா தேசத்துக்கு நன்மை செய்கிற அப்பா நல்ல தலைவர்களை நீங்க தரும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டு விசேஷமா தீங்கு துணை போகாத அப்பா ஆண்டவரே நல்ல தலைவர்களை தருவீராக அப்பா. கொலைகள் கொள்ளைகள் தீவிரவாதங்கள் அப்பா ஆண்டவரே சிறு பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை அப்பா ஆண்டு வாலிப பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை ஆண்டவரே. ஆண்டு எங்கள் தேசத்தில் அப்பா அங்கத்தாவே ஒரு பாதுகாவலை கட்டளையிடும்படி அப்பா ஆண்டவர் அவர்களுடைய அப்பா அங்கத்தாவே ஆண்டவர் உண்மையா அவர்களுடைய கடமைகளை செய்யத்தக்கதாக அப்பா தேசத்தில் பெரிய மாறுதலை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமையாம செலுத்துகிறோம். இப்போ ரேசு முழங்கஞ்சி கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நம்ம கடைசியாக கூட ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்து முடிக்கலாம். இந்த தேசத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதே போல் நமக்காக கூட நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய உலகப்பிரமான மக்களுக்கும் நமக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே தேவன் கொடுக்குற அந்த சமாதானம் நம்ம ஒவ்வொருவரோட உள்ளங்களிலே தேவன் ஆளுகை செய்யும்படியாக அதே மாதிரி நம்ம சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் அந்த சமாதானத்தில் நிரப்பும்படியா எல்லோரும் கரங்களை உயர்த்தி அப்படியா ஜெயிப்போமா. அப்பா நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையும் கூட உங்களுடைய சமூகத்தில் ஒரே குடும்பமாக கூடும்படியாக கிருபை செய்கிறே கோடாகோடி நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வேலையும் கூட ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கொடுக்குற அந்த தெய்வீக சமாதானத்தை ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருடைய இதயங்களில் ஆண்டவர் நீ தரும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக குடும்பங்களிலே ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க. வேலை ஸ்தலங்களிலே நல்ல சமாதானத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கு செல்கிறோமோ எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்பா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் உடைய புத்திரர்களாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல் இந்த தேசத்தை உடைய கரங்கள் தருகிறோம். அப்பா ஆளுகிற தலைவர்களுக்கு வேண்டிய நாணத்தை கட்டளையிடுங்கப்பா. அப்பா எங்கள் நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா உலகவாசி உயர்வுகளையும் குறைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கட்டுக்குள் கொண்டு வர உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வறுமையாக கூப்பிடுகிறோம். சகல துதி நம்மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் பிதாவே. அல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக தொடர்ந்து தேவ வார்த்தையிலிருந்து வசனத்தை கேட்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் எங்களோட பேசுங்கப்பா. பேசுகிற தெய்வமாய் நீர் காணப்படுகிறீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வரும் பொழுது தேவன் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் சிந்தனையிலும் இடைப்படுகிற வார்த்தைகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை பாஸ்டர் ரஜினி அவர்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மாலை வேளையிலும் உங்களோடு கூட ஒருவனாக இந்த சபையின் ஒரு விசுவாசியாக நிற்பதிலே நான் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். ஒருவேளை பாஸ்டர் ரெஜிலின் என்று அவர்கள் சொன்னாலும் நான் உங்களுடைய ஒரு சகோதரனாக நான் இந்த இடத்திலே காணப்படுவதிலே அதிகமான மகிழ்ச்சி உடையவனாய் காணப்படுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை சஜா பகுதியில் நடைபெறக்கூடிய ப்ரேயர் செல்லுக்கு கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அந்த நேரத்தில் நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் சைமன் அவர்களும் புஷ்பராஜ் அவர்களும் விசிட்டிங்காக கடந்து சென்றார்கள். அவர்கள் கடந்து சென்று முன்பின் தெரியாத 2 சகோதரர்கள், அவர்களை பார்த்தாலே அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பது தெரிந்தது. அவருடைய கையிலே கயர்கள் இருந்தது. அவருடைய நெற்றியிலே பெரிய
ஒரு பொட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த ஜெபக்கூட்டத்துக்கு கடந்து வாருங்கள் என்று அவர்கள் அழைத்த போது அந்த 2 சகோதரர்களும் மிக பயபக்தியோடு அந்த இடத்துல கடந்து வந்திருந்தார்கள். அதை பார்த்தபோது என் உள்ளத்தில் ஒரு பெரிய ஏக்கம் உண்டானது. நம்முடைய சபையிலே எல்லா அறிவிப்புகளிலும் சொல்லுகிறார்கள். 2 வாரத்துக்கு முன்பாக நம்முடைய போதகர் அவர்களும் செய்தி கொடுக்கும்போது அதை குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு ஆத்துமாக்கள் திரளாக இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லாவிட்டால் சொல்வதற்கு யாரும் இல்லை. நீங்கள் அங்கே போகாவிட்டால் அங்கே போவதற்கு யாரும் இல்லை. ஜனங்கள் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, நீங்கள் மற்ற ஊழியங்களிலே பங்கெடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு வெறும் 3 மணி நேரம் நாம் டெய்லி நம்முடைய ஃபோனில் செலவாக்குற நேரத்தை விடவும் குறைவான நேரம் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் செலவு செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னால், தேவன் உங்களை பயன்படுத்துவதையும் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராக உங்களை கொண்டு நடத்துவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாருக்கும் கார் இருக்குது, எல்லாருக்கும் போவதற்கு அழைத்து செல்வதற்கு கார் இருக்குது. ஆனால் அந்த உள்ளத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதற்காக உங்களை தயார்படுத்துங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். இந்த காலியான இடங்கள் எல்லாம் சீக்கிரமாக ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவார்களாக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு மேலானவைகளை செய்வாராக. ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பமாகிறது. ஜனவரியை ஆரம்பித்தோம். அதற்குள்ளாக ஜனவரியின் கடைசி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஒவ்வொரு ஆண்டு துவக்கத்திலும் வாக்குத்தத்தம் நமக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இப்பொழுது வருடம் போய் மாதந்தோறும் வாக்குத்தத்த ஆராதனைகள், வாக்குத்தத்த ஆராதனை காணிக்கைகள், இப்படியெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே காணப்படாதவைகளெல்லாம் இன்றைக்கு சபைகளை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு தேவ சபை தள்ளப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்று தெரியாதபடி மனிதர்கள், ஊழியர்கள் எதையோ ஒன்று சொல்வார்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை காப்பாற்றுவார், உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய வேதத்தின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று இன்றைக்கு மனிதர்கள் மனிதனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு வாசிப்பதையும் தியானிப்பதையும் கைக்கொள்வதையும் விட்டு கொண்ட காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவோம், பிரயோஜனமானதை பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சென்ற வருஷம் உள்ள வாக்குத்தத்தை இப்போ என்ன செய்திருப்போம், நம்ம அது மூடி வைத்திருப்போம். அந்த வாக்குத்தத்தம் அது முடிஞ்சிச்சு இல்லையா? ஆமாம், இப்போ புதுசு 2024ஆம் ஆண்டின் வாக்குத்தத்தம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல, கர்த்தர் சகோதரி ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொண்டு கொடுத்தால் அது மாறாதவைகள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமைப்படுத்துதல், கிளைமிங் காட்ஸ் ப்ராமிசஸ் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடிமைக்கு இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் நம்முடைய சபையின் போதகர்களை, தலைவர்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். சபை ஜனங்களை, என்னை நேசிக்கிற, எனக்காக ஜெபிக்கிற அன்பான தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி என்னுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் என்னவென்றால்,
2 கொரிந்தியரின் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், அதனுடைய முதல் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. கரங்களை தொட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, என் மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவன் எனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருகிறவர். ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்று மாத்திரமல்ல ஆமேன் என்றும் காணப்படுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது என்பதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஆமேன் சொல்லுவோம். எப்போது ஆமேன் சொல்லுவோம்? ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமேன். அது அப்படியே ஆகட்டும், ஆக கடவுது என்று சொல்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் இந்த வாழ்க்கைக்கு எதற்கு தருகிறார் என்றால், அந்த வாக்குத்தத்தங்களை நான் பெற்று அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. ஆமென். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்து இல்லாதபடி அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யார் ஒருவர் ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று வாஞ்சித்து பெற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில தேவன் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அதில் ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. முதலாவதாக, வாக்குத்தத்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியல. வாக்குத்தத்தத்தை, சபையில் உள்ள வாக்குத்தத்தத்தை பார்த்த உடனே நீங்கள் நினைத்திருப்பீங்க, ஏதோ மேன்மைப்படுத்துவார் என்று இல்லையே, உயர்த்துவார் என்று இல்லையே என்றெல்லாம் யோசித்தவர்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்குள்ளாக ஒருவராகிலும் இருப்பீர்கள். ஏனென்றால் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். வாக்குத்தத்தம் என்றால் என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது உண்டு. நாம் முன்னால இந்த சபையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது 1ஆம் தேதி வாக்குத்தத்த கார்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ ஒரு முறை எனக்கு இன்றைக்கு அது ஞாபகம் இருக்கிறது. ஒருவரிடத்தில் அந்த ட்ரேயை கொடுத்த உடனே அவர் ஒன்றை எடுத்தார். எடுத்து இப்படி பார்த்தார். பார்த்து விட்டு என் முகத்தை பார்த்தார். பிரதர், நான் வச்சுட்டு இன்னொன்று மாற்றி எடுக்கவா என்று கேட்டார். நான் சொன்னேன், தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று. அவர் 2வது ஒன்றை எடுத்து பார்த்தார். ஆனால் அவருடைய முக நாடி அவ்வளவு நல்லதாக இல்லை. அவர் எதிர்பார்த்த வாக்குத்தத்தம் அதற்குள்ளாக இல்லை. ஆனால் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்காக அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் எதிர்பார்ப்பதாக இல்லை, ஆனால் அது எது இருக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொண்டால் இந்த வார்த்தை என்னுடையது, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார் என்றால் அதை விசுவாசித்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். தேவப்பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நாம் உரிமைப்படுத்த வேண்டும் என்றால் வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் அங்கே வாசிக்க முடியும். எடுத்து வாசிங்க.
2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 வசனம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். தயவுசெய்து தப்பாக நினைக்காங்க, அந்த மைக்கு வால்யூம் இங்கே கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், இங்கே கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. இறக்க வால்யூம் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருங்க, பிரச்சனை இல்லை. தயவுசெய்து சகோதரி தப்பாக எடுத்துடாதுங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா தேவனுக்காக ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தான். அதற்காக எல்லா ஆயத்தத்தையும் பண்ணினான். ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இந்த ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம், உன்னை கொண்டு நான் கட்டுவதில்லை, உன்னுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு நான் கட்டுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக கடந்து வந்த போது அவன் அதை தாராளமான மனசோடு அதை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள், உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் என்று சொல்கிறார். பாருங்கள், அவர் எதிர்பார்த்ததெல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு இதை செய்வார் என்பதை எதிர்பார்த்தார். ஆனால் அந்த வார்த்தை அவருக்கு எதிர்மாறாக வந்த போதும் அதை தனக்காக எடுத்துக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்ப்பதல்ல, ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இவ்விதமாக நீங்கள் வாசிக்க முடியும். தேவரீர் வாசிங்க. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும், தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை, உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி செய்து நிறைவேற்ற. கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் விரும்பாத ஒரு காரியமாக இருந்தாலும் தாவீது அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக நன்றி செலுத்தின அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சாலோமோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே அதை இந்நாளிலே இருக்கும்படி நிறைவேற்றினீர். உம்முடைய வாக்கினால் அது நீர் சொன்னீர். உம்முடைய வாக்கினால் என்னுடைய தகப்பனுக்கு சொன்னீர். இன்றைக்கு அதை என்னுடைய கரத்தினாலே செய்து நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்தீர் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாள் பொய் உரையாது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அது எனக்கு மாத்திரமல்ல, எனக்கும் என்னுடைய பின் தலைமுறைகளுக்கும் உண்டாவதாக காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அந்த வார்த்தை என் மூலமாக என்னுடைய தலைமுறைக்கும் அது என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்க. அதற்காக தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே நான் வாக்குத்தத்தங்களை நான் நம்புவதில்லை. பல நேரங்களிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு கால தாமதங்கள் ஆகும்போது, அல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறாதோ என்று நினைக்கிற போது பல நேரங்களிலே வாக்குத்தத்தங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மறந்து போய்விடுகிறோம். பல நேரங்களிலே விசுவாசிக்காமல் போய்விடுகிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய தாயார் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவள் தன்னுடைய 16வது வயதிலே ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட ஒரு வார்த்தையை சொன்னாராம், நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன். அப்பொழுது அவர்களுக்கு பைபிள் என்றால் தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது. அங்கிருந்த தலைமை ஊழியக்கார அம்மாவிடத்தில் போய் கேட்டபோது அவர்களுடைய கடிந்து கொண்டு, உனக்கு இப்போ அதை பற்றிய ஆசையெல்லாம் வரக்கூடாது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களெல்லாம் அந்த காலங்களிலே திருமணம் வேண்டாம் என்று ஊழியத்துக்காக அன்றைக்கு கடந்து வந்தவர்கள். ஆனால் நாட்கள் சென்றது, காலங்கள் சென்றது.
என்னுடைய தகப்பனாருடைய கடைசி காலகட்டங்களிலே என்னுடைய தகப்பனார் சொன்னாராம், இந்த ஊழியத்தை நான் இன்னொரு ஸ்தாபனத்துக்கு கொடுக்க இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய தாயார் சொன்னார்களாம், இதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இந்த ஊழியம் இந்த இடத்திலே தலைமுறை தலைமுறையாய் நடைபெறும், இதை நம்முடைய சந்ததியிலிருந்து ஒரு பிள்ளை கண்டிப்பாக செய்வான் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை சொல்லும்போது சுமார் 40 வருட காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் போய்விட்டது. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு இதை என்னுடைய அம்மா என்னிடத்தில் சொன்னார்கள். எனக்கு சந்ததி என்றாலே என்ன என்று தெரியாது, ஆனால் அன்றைக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நீ ஊழியக்காரன் ஆவா என்று நான் வாழ்க்கையில் ஒரு நாள் நினைத்ததில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்றால், விசுவாசிப்பதற்கு ஏது இல்லாதபடி இருந்தாலும், அது என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாலும், அந்த நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிற வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தால் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை அப்படியே நம்பி விசுவாசித்தான் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். நேரம் இல்லாதபடியால் அந்த வசனங்களை நான் வாசிக்க விரும்பவில்லை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த நேரத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சந்ததியே இல்லை, பிள்ளையே இல்லை. ஆனால் இது எப்படி ஆகும் என்று அவன் யோசிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னதை 100க்கு 100 அவன் விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே அவன் பலகீனமாக அவன் இருக்கவில்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான். அது அவனுக்கு நீதியாக காணப்பட்டது என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு அன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே அதை 100% அவன் விசுவாசித்தான் என்றால், இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நீங்கள் அவ்விதமாக ஏற்றுக்கொண்டு 100% நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். இந்த வார்த்தை கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை கொடுத்தால் நிச்சயமாகவே அதை செய்து நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்றால் எனக்கும் உங்களுக்கும் அது அப்படியே தான் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று இன்னைக்கும் அவருடைய சந்ததியாகிய நாம் சொல்லிக் கொள்கிறோமே, வரும் தலைமுறைகள் நம்மை குறித்து சொல்ல வேண்டும், என்னுடைய தகப்பனார் தேவனை விசுவாசித்தார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார் ஆண்டவரை 100% விசுவாசிக்கிறதை அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி எவ்விதமாய் காணப்படுகிறது? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மரியாளிடத்திலே ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு அந்த ஊமையான ஆவி பிடித்தவனுடைய தகப்பனிடத்திலே ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே வேளையிலே அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் இதை வாசிக்க முடியும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம்.
நம்புகிறோம் இதை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வார் என்று. ஆனால் சில நேரங்களிலே அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. இது நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று நாம் நினைத்து விடக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அந்த பிள்ளைக்காக தகப்பன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய அவிசுவாசங்கள் நீங்குவதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அநேக நாள் ஜெபித்திருக்கிறேன். இல்லை, நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை 2025 ஆண்டிலே நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். இல்லை, 2026 ஜனவரிக்குள்ளாக அது நிறைவேறும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். இன்றைக்கு அது இல்லை என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் சோர்வு உண்டாயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் உண்டாயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிப்பாய் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாகவே காண்பீர்கள். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமையை காண வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதை பார்த்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதற்கு முதலாவதாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை நாம் கன்ஃபஸ் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒருபோதும் வாக்குத்தத்தத்தை மறந்து போகிறவர் அல்ல. நம்ம தான் மறந்து போய்விடுகிறோம், நாம் தான் அதை மறந்து போவோம். ஆனால் ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்வார். சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்கிறது, அவர் பொய் உரையாத தேவன், அவர் உண்மை உள்ளவர், நம்முடைய தேவன் மாறாதவர் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவரும் அல்ல. அவர் சொன்னால் நிச்சயமாகவே செய்வார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை பண்ணுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கும் போது அதை அறிக்கையிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கிற நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே அதை அறிக்கை செய்வதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதை வாக்குத்தத்தமாய் கர்த்தனுக்கு கொடுத்தார், பிரோஜனமானதை உனக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை, இந்த ஆண்டு பிரோஜனமானவளை எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை போதித்து நடத்துவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மனுஷன் போதிக்க மாட்டான், பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். அருமையான தேவ பிள்ளை தாவீது அதை அனுதினமும் அவர் அறிந்திருந்தபடியால் தான் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவர் சொல்வது சும்மா அல்ல, அவர் அதை சொல்லி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அது எல்லாவற்றையும் உரிமைப்படுத்தி கொண்டார். ஆமென். ஆடுகளின் பின்னாலே நடந்தவன் ராஜாவாய் மாறினது எப்படி என்றால், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நம்பி அதை அறிக்கையிட்டு அதன் மேலே விசுவாசம் வைத்து அன்றாட வாழ்க்கையிலே அதை அறிக்கையிடுவனாய், பாடுகிறவனாய், ஜெபிக்கிறவனாய் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தங்களை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சொல்கிறார், நானும் என்னுடைய பிள்ளை ஆண்டானும் பலி செலுத்தி விட்டு நாங்கள் திரும்பி வருவோம் என்று அவன் சொல்கிறான். அவனுடைய அறிக்கையில் இருக்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவர் என்னை வருங்கையாக அனுப்ப மாட்டார், எனக்கு பிள்ளையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த பிள்ளையோடு தான் நான் திருப்பி வருவேன். அதை அவன் அறிக்கை பண்ணுகிறான். பாருங்கள், அந்த விசுவாசத்தின் ஆழத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், ஆடு பலி எங்கே என்று கேட்ட கர்த்தர் பார்த்து கொள்வார்.
அந்த விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசமான அறிக்கைகள் உங்களை வாயிலிருந்து வர வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், அவங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை விட்டு நாங்கள் பின்வாங்க போகவே விட மாட்டோம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார் என்று அவர்கள் சொன்னார்கள். தானியேல் சொன்னான், ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார் என்று. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் உண்டு, வார்த்தைகள் உண்டு. சிங்கத்தின் மேலே நீ நடப்பாய் என்று தாவீது பாடின சங்கீதத்தை அவர்கள் அறிந்திருப்பார்கள். எனவேதான் அவர்களுக்கு தெரியும், ஒருவேளை சிங்கத்தின் மேல் நான் நடந்தாலும் அது என்னை ஒருபோதும் சேதப்படுத்துவதில்லை. ஆமென். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட தேவ பலத்தினாலே கர்த்தர் நம்மை இடை கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. தப்பிச் செல்வதற்கு கர்த்தர் நமக்கு வழி செய்வார். பலன் இல்லாத வேளையிலே கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆபத்தில் நம்மோடு கூட இந்த கர்த்தர் தப்புவிப்பதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கையிடுங்கள். ஏனென்றால் ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படும். அதை கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார். நேரமில்லாதபடியால் நான் அடுத்த காரியங்களை விளக்கி சொல்ல முடியல. மூன்றாவதாக, இயேசுவின் நாமத்திலே வாக்குத்தத்தங்களை நாம் உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தான் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் நிறைவேறும். இயேசு இல்லை என்றால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தெருவில் இருக்கிறவர்களுக்கு அல்ல, எங்கேயோ இருக்கிறவர்களுக்கு அல்ல, எனக்கும் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் சம்பத்தாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே இயேசுவின் நாமத்திலே இந்த இடத்துல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் அதை தான் செய்தார்கள். இயேசுவின் நாமத்திலே அவர்கள் அன்றைக்கு அற்புதங்களை செய்தார்கள். தேவன் அவர்கள் மூலமாய் மகிமைப்பட்டார். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை இயேசுவின் நாமத்திலே நீங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில உரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க ஒரே காரியம், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாக்குத்தத்தம் என்பது தேவன் நமக்கு சொல்வது, ஆண்டவர் நமக்கு சொல்வது. கட்டளையோடு கூட சொல்லுகிறார். நாம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற உடன்படிக்கைகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினால், ஆண்டவரே நீர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், இந்தந்த காரியங்களை இந்த வாழ்க்கையை விட்டு மாற்றி விடுகிறேன், என் வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாத இந்தந்த காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நான் மாற்றி விடுகிறேன் என்று நம்முடைய வாழ்க்கை விட்டு ஒன்னொன்றாய் நாம் மாற்றும் போது வேதம் சொல்லுகிறபடி அவர் நமக்கு விதிக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நாம் கவனமாக இருக்கும்போது அவர் நம்மை மேன்மையாக வைப்பார். அவர் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவளை எதற்கு போதிக்கிறார் என்றால், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகிறார். எதற்கென்று சொன்னால், நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை இழந்தவர்களாக நாம் போகாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில உரிமையாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் அவர் நமக்கு அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி கடந்து சென்றவர் நம்மை சேர்க்க சீக்கிரமாக வருகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எனவே பிரயோஜனமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு மாற்றி
நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் போதித்து நடத்தும் போது அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து நாம் வழி மாறி போகும்போதெல்லாம் வழி இதுவே என்று அவர் நம்மை போதித்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சீர்படுத்தி நம்மை நடத்தும் போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாகி கொள்ளும். ஆமென். ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்க. ஒருவேளை இந்த கற்பனைகளை நாம் கேட்பதற்கு ஒருவேளை பாரமாக இருக்கலாம். அவருடைய கற்பனைகள் நமக்கு கேட்பதற்கு பாரமாக இருக்கலாம். அதை நீங்களும் நானும் கைக்கொள்ள ஆரம்பித்தால் அது பாரமாய் மாறிவிடாது. அது நம்முடைய பழக்கமாய் நாம் மாற்ற ஆரம்பித்தால் அது நம்முடைய வாழ்க்கையாய் மாறிவிடும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளும்படியாக, அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உரிமையாக்கி கொள்ளும்படியாய் அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளுவோம், ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்போம். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதை உரிமைப்படுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் நம்மை அவருக்கு உகந்தவளாக சொந்தமானவளாய் ஆண்டவர் மாற்றிக்கொள்வாராக. நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்கு நேராய் வசனத்துக்கு நேராய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அன்னை எங்களோடு பேசி நீங்கள் இடைப்பட்டிக்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை எல்லாம் உரிமைப்படுத்தி கொள்வதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் இருக்கிற உடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அறிக்கை செய்யவும் அதை உடைய நாமத்தினாலேயே சுதந்திரித்துக் கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் தனித்தனியாய் பேர் பேராய் செபிக்கிறோம். எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வருஷத்தில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ள தேவன் இந்த வருஷத்தில் எங்களை அந்த பாதையில நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழி நடத்துவதாக கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கும் அந்த நல்ல மேன்மையான ஸ்தோத்திரம் அப்பா. தேவ தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பாதையில நடப்பதற்கு தேவன் கிருபை தாருங்க. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து சொல்லுங்க. God bless you. God bless you.